ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா மீடியா சீல்டு ஆப்புங்கிற ஒரு பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டாஸ்க் வந்து பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லூமிராங்கிற அந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ஈஸி தான், ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. இதெல்லாம் எப்படி பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கொஞ்சம் சொல்ல பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியா சீல்டு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா பாட்டு தான், ஓகேவா. ஸோ அந்த பாட்டுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்துடும். ஸோ கெட் ஸ்டார்டட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ லோடிங் ஆகும். ஸோ இனிஷியேட் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் தான் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் தராங்க. ஸோ டெய்லி செக்இன் பார்த்தீங்கன்னா இப்போ 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்களா, அப்புறம் 3 டேப்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த 3 டேப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் நீங்கள் ப்ளே பண்ணலாம் கேம் மாதிரி சின்னதாக. இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் டேப் கொடுத்தேன்னா இந்த கல்லை நீங்கள் முடிஞ்சது வேகமாக தொடணும். ஸோ பாரு 16 கொடுத்துக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய எடுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் இன்வைட்டும் பண்ணி ஆகணும். இன்னும் பே டூ லிஃப்ட் இருக்கா, அது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு இப்போ 3 தடவை தான் நீங்கள் இருக்கலாம். ஸோ டெய்லி ஸ்டேக் மூலியமாக பார்த்தோம்னா நிறையா தருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படிலாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 7 ரூபா போனீங்கன்னா இது கம்மிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ நம்ம தேவை அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 20 GM கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேப் தராங்க. ஸோ இதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க்கில் தான் ஏர்ன் பண்ணலாம். ஸோ டாஸ்க்கில் பாருங்கள், நீங்கள் டெலகிராம் பூஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு 200 கொடுக்குறாங்க. ஸோ ரீட்வீட்டு அதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வீக்லி டாஸ்க்கும் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறது. ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆன்சைன் ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ ஆன்சைன் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்புறம் பை எம்டி பில்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் செலவு பண்ணுறது தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்து நம்ம டான் கனெக்ட் வாலெட் இருக்குல்ல, ஸோ டான் கீப்பர் அதை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் சோஷியல்ஸ் போனீங்கன்னா அதில் எல்லாமே சேர்ந்தே காமிச்சிருவாங்க இதில், ஓகேவா. நீங்கள் முடிஞ்சளவுக்கு எதெல்லாம் முடியும்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் ஒன் ஃப்ரெண்டுக்கு அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 கொடுக்குறாங்க. அடுத்து ஃபார்மிங் இப்போ டெய்லி ஸ்டீக் இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டீக் கம்ப்ளீட் பண்ணாத, இப்போ செகண்ட் ஸ்டீக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இது 20 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி போக போக மாறுமானு தெரில. ஸோ அது பார்ப்போம் இப்போ என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தோன்னா பாட்டில் இந்த டாஸ்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மிடாஸோட இது இருக்குல்ல கில்டு, அதில் நீங்கள் வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கில்டு ஜாயின் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த லிங்க் கொடுக்குற ஜஸ்ட் சைன் பண்ணிட்டு அவங்களோட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி ஓஜி வாங்கணும் நீங்கள், ஓகேவா. ஜாயின் ஏர்லி ரோல், ஓகேவா. உள்ளே போய்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணாலே பார்த்தா அந்த ஓஜி ரோல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க எக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல்டு அட்லீஸ்ட் இதெல்லாம் தேவையில்ல. இந்த என் பேசிஸ் எம்டி பில்லு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் நம்ம அமௌண்ட் செலவு பண்ணணும். இதெல்லாம் ஃப்ரீயாக அவங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுக்காக அதெல்லாம், ஓகேவா. இது பார்த்தோன்னா முடிஞ்சளவுக்கு ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதில் பார்த்தோன்னா மிடாஸ் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பில் போய்ட்டு இது நீங்கள் டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அது நான் இப்போதைக்கு நான் சொல்லலை நான். ஸோ உங்கள்ட்ட ஃபண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் வச்சு பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு இப்போதைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா லூமிரா ஆடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிரியேட் ஒரு அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு உங்கள் நேம் போட்டுக்கோங்க, உங்கள் மெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க. அந்த மெயில் அட்ரஸ் போட்டு கன்ஃபார்ம் யூசர் நேம் போடணும், அதே பாஸ்வேர்ட் போட்டு கண்ட்ரி கோடு, ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோடு கேட்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் இருக்குது. அதை நான் கீழே கொடுத்தா ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது யூசர் நேம் தான், மோஸ்ட்லி யூசர் நேம் தான் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்பலாமான்ட்டு. ஸோ லாக் ஸ்க்ரீன் பண்ணிட்டீங்களா, வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். கலர் தீம் டார்க்கில் வச்சுக்கிறேன். கூகுள் ஆட்ஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டெமோலாம் தேவையில்லை, கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் மட்டும் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்க, செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டீங்கன்னா ஸோ உங்கள் மெயில் கார்டு பக்கத்தில் வெரிஃபை இருக்குல்ல, அதாவது உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் மாதிரி போயிருக்கா, ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆட்ஸ் வேணான்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள், அது ரொம்ப மஸ்ட் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா மெயில் வரலாம், இங்கே போய் கிட்ட போய் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்லாம் வரும். ஸோ கேஒய்சி இன்னும் வரல நமக்கு. இப்போ ஆட் ஆப்ஸில் போய் நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கான டாஸ்க் எதுவும் வரல, அது வரட்டும். ஸோ மைனிங் போய்டும். ஸோ மைனிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்வைட் பண்ணால் இந்த ஆக்டிவில் பாருங்கள் 0.01 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதனால இன்வைட் போட சொன்னது.
ஸோ அது கிளிக் குத்துறோம் பார்த்தீங்கன்னா வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரிலாம் அவசியம் இருக்காது. ஆனால் 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விட்டால் போதும். ஸோ கரண்ட் மைனிங் ரேட் வந்து பாருங்கள் 0.01 per hour இருக்குது. ஸோ போனஸ்க்கும் 0.01 per hour இருக்கலாம். ஓகே, நீங்கள் இன்னும் நிறைய பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. ஸோ இன்வைட் கோட் நீங்கள் வேணாங்க எடுத்துக்கலாம். இன்னும் கேமிங் செக்ஷன் நிறையா இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு வந்து வரல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இது மட்டும் பண்ணுங்கள். அண்ட் டவுட் சொல்லி வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிடிச்சி நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். மாதிரி ஸ்டேடியம் நான் பாய்.